அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது வேதாள மந்திரம். இந்த வேதாளம் யார் என்றால், சிவனால் ஒரு சாபமிட்டு, அந்த சாபத்தால் முருங்கை மரத்தில் இருந்து வேலை செய்யக்கூடியவர் தான் இந்த வேதாளம். அதே நேரத்தில் விக்கிரமாதித்தனால் காப்பாற்றப்பட்டவர். மிகவும் சக்தி வாய்ந்தவர். இவருடைய மந்திரத்தை சொல்லும்போது உன்னதமான பலன் கிடைக்கும். அதாவது எல்லா வகையிலும் சாதிக்கலாம். அதாவது பொன் பொருள் ஆபரண சேர்க்கை, அதே நேரத்தில் பணம் தனம் தானியம், இந்த மாதிரி எந்த இதுலேயும் சாதிக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் தான் இந்த வேதாள மந்திரம். இந்த வேதாள மந்திரத்தை நம்ம வீட்டில் செய்ய முடியாது. ஒன்று சுடுகாட்டில் தான் இதை மயானத்தில் தான் செய்ய முடியும். ஆனால் அப்படி எல்லாராலையும் செய்ய முடியாது. அப்படின்றனால இதை அதாவது மொட்டை மாடி, அதாவது மாடியில் வெற்றிடமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இவருக்கு உரிய பூஜை ஜாமானை அவல் பொறி கடலை இதுகளை வச்சு, அதே நேரத்தில் இவருக்கு முக்கியமாக ரொம்ப பிடிச்சது எள்ளு கலந்த சாதம், அதை வச்சு அவலு பொறி இந்த இதை முக்கியமாக வச்சு இந்த வேதாள மந்திரத்தை சொல்லி வரும்போது ஒரு எல்லா வகையிலும் அதாவது மாயம், மந்திரம், தந்திரம், மருத்துவம், அதே நேரத்தில் பண உதவி, இந்த காதில் பேசுறது, எந்த பொருளையும் கொண்டாந்து தர்றது, அதாவது ஜால வேலைகள் அத்தனைக்கும் பயன்படக்கூடியவர் தான் இந்த வேதாளம். இவர் இவரை கும்பிடும்போது காளியனுடைய அனுக்கிரகம் இருக்கணும். காளியனுடைய மந்திரத்தை ஒரு 11 தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த வேதாள மந்திரத்தை சொல்லும்போது ரொம்ப மிகவும் சக்தி அதிகமாக கிடைக்குது. இதை நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் கொடுக்கல. இது ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாரு, வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு வேதாள மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு. அதுக்காண்டி வெளியிட்டதேன். இந்த மந்திரம் ஆனால் மிகவும் நல்லா இருக்கேன். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த வேதாளம் பல வாக்கில் பல பேருக்கு நல்லது செஞ்சுருக்கிறதா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு ஆள் அவங்களுடைய சூழ்நிலையை ரொம்ப விலைக்கு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப உண்மையான மந்திரம். இந்த மந்திரத்தை பார்ப்போம். ஓம் ஸ்ரீங் வங் லங் மகா வேதாளா வாவா கிளீம் வேதாளா வாவா மங் மங் சிங் ரரர மம வசம் குரு குரு சுவாக. இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது அருமையான ஒரு பலன் கிடைக்கும். வேதாளத்தினுடைய பூரணமான சக்தி நமக்கு கிடைக்கும். அதாவது மாயைன்னு சொல்லக்கூடிய அத்தனை வேலையும் செய்யக்கூடியது இந்த வேதாளம். அதை பயன்படுத்துங்க. அதுக்கு அடுத்து அனைத்து விதமான அஞ்சனம், எல்லா காரியங்களுக்கும் சித்தி பெறும் தாயத்து இது நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த தாயத்து அது எவ்வளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தாயத்து எவ்வளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப பேர் மைய எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. அதை இந்த நான் இதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கிறேங்க. அதே மாதிரி அதிகமான விலையெல்லாம் கிடையாது. ரொம்ப 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 வாங்கக்கூடிய விலை தான். அதே நேரத்தில் நல்ல வேலை செய்யும். இது நான் 35 வருஷமாக நான் இந்த அஞ்சனமும் இந்த மையம் தாயத்தும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை நம்ம ஒரு வேண்டியவங்களுக்கு கொடுப்போம், கேட்குறவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றதுக்காக வேண்டியது இந்த மந்திரத்தை, இந்த தாயத்தையும் இந்த மையையும் வெளியிட்டது. அதனால் இந்த மைய வேணுன்றவங்க வாங்கிக்கிறங்க. அதே மாதிரி தாயத்து வேணுன்றவங்க வாங்கிக்கிறங்க. ரெண்டும் ஒன்றா வாங்கணுன்றதுலாம் கிடையாது. ஏதாவது ஒன்று வாங்கி போட்டாலே அதில் பலன் அதிகமாக இருக்கும். அதுபோலவே இந்த வேதாள மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி வரும்போது அவ்வளவு அருமையான ஒரு சக்தி நிலை கிடைக்கும். வேதாளம்ன்றது அதே நேரத்தில் ஒரு கூர்மையான கத்தி மாதிரி 2 பக்கத்துலேயுமே குத்தம். அதனால் நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்தினேன். இது ரொம்ப ஒரு சிவனுடைய சாபம் பெற்று விக்கிரமாதித்தனால் விடுபட்டு 1000 அரசர்களை பழையபடி
1000 அரசர்களை கொண்டு அதை வந்து இந்த வேதாளமாகப்பட்ட ஒரு வரமா காளிகிட்ட கேட்டு காளி அந்த 1000 அரசர்களை வந்து விடுவிச்சதுனால அந்த காளியை கும்பிட்டுட்டு இந்த வேதாள மந்திரத்தை சொல்லணும். காளி மந்திரம் எந்த மந்திரம் வேணாலும் நீங்கள் ஜெபிக்கலாம். நல்ல ஒரு பலன் தரும். மிகவும் நன்றி, மிகவும் நன்றி. அதே போல் வேதாள கோயில் வந்து 27 நட்சத்திரத்துக்கும் 27 வேதாளம் வந்து இருக்கு. அது வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்திலிருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் செய்யூர் அப்படின்ற முருகன் கோயிலில் 27 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் 27 வேதாளம் இருக்குது. அதையும் பார்த்து பயனடையலாம். மிகவும் நன்றி.